ஃப்ரெண்ட்ஸ், 4ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். நம்ம 104 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தோம். அப்புறம் அந்த 17 அப்படின்ற நம்பர்லேருந்து ஆப்போசிட் எடுத்தோம். அது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஈஸியாக இந்த கேம் எப்படி முடிஞ்சுக்குதுன்னு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் சொல்கிறது ஈஸி தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம அந்த மெத்தடில் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள் அது எப்படின்னு. ஏன்னா அடுத்த தடவை யூஸ் ஆகும். அதை கவனமாக நம்ம வச்சு கெஸ்ஸிங் எடுக்கணும். அதனால தான் இங்கே பாருங்கள், இந்த 75ல் இந்த போர்டு 0க்கு ஒரு நம்பர் குறைச்சி பார்த்தா 4, அதுக்கு ஆப்போசிட் வச்சா 9. அதாவது 0ல் ஒரு நம்பர் குறைச்சிமானா 9, அதுக்கு ஆப்போசிட் 4, இது ஆப்போசிட் பண்ணால் 2. பாருங்கள், 570லேருந்து நமக்கு இந்த 75 அப்படியே வந்து, அதாவது 75 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 25, அதுக்கு போர்டில் 0க்கு ஒரு நம்பர் குறைச்சா 9, அதுக்கு ஆப்போசிட் 4. இப்போ இங்கே நமக்கு என்ன வந்ததுன்னா, கரெக்டாக இந்த போர்டில் இருக்கிற 0க்கு 5, அப்போது இங்குமே இந்த போர்டில் இருக்கிற 4க்கு 9 வரணும். இந்த 75 திரும்பி 52 அப்படின்னு வருதுன்னா, அப்போ இங்கே பி போர்டு, அதாவது இந்த 75ல் போர்டு ஆப்போசிட் பண்ணி இங்கே திருப்பி இருக்குது. ஓகேவா? அப்போது திருப்பும்போது எந்த நம்பர் ஆப்போசிட் பண்ணாங்க? இந்த 75 57 திருப்பி பி போர்டு ஆப்போசிட் பண்ண மாதிரி இப்போ இந்த 29ஐயும் திருப்பல. அதாவது ஒரு நம்பர் திரும்பி வந்துச்சுன்னா அடுத்த நம்பர் டைரெக்டாக தான் வரும் அப்படின்னு நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். அதே மாதிரி இந்த 29 பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் 4, அப்போ 24 வந்துடுச்சு. அப்போ இங்கே 0க்கு 5 போர்டு வந்த மாதிரி இங்கே 4க்கு 9 வந்துச்சுன்னா 249 அப்படின்னு கரெக்டாக வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் இந்த இடத்துல பாருங்கள், நிறைய பாருங்கள், 52க்கு ஒரு 29, இங்கே பாருங்கள் 75க்கு ஒரு 92, இங்கே பாருங்கள் 47க்கு ஒரு 52. ஸோ இது நிறைய டைம் மேட்ச் ஆகிக்குது. அப்புறம் பாருங்கள் ஒரு 25க்கு ஒரு 92. அதாவது 92னாலும் 24னாலும் 47னாலும் அது எல்லாமே ஒரே நம்பர் தான். ஓகேவா? இங்கேயுமே பாருங்கள் 25க்கு ஒரு 42. அது நிறைய இடத்துல அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு. ஆனால் நம்ம 71மே மேட்ச் ஆயிருந்துச்சு, அதை தான் எடுத்தோம். ஆனால் இந்த 24ம் மேட்ச் ஆகிருக்கு, அதையும் நம்ம சரியாக கவனிக்கல. இங்கேயுமே பாருங்களேன், இந்த 57 கீழே 74, அது அப்படியே பிசியில் கூட பாருங்கள். இங்கே பாருங்கள் 24 44, அதாவது 24 44ன்னா இந்த 44 தான் 49. என்ன பண்ணுறது, நாம் எல்லா மெத்தடும் எடுக்கலாம். அத்தனை ஒரு 4-5 மெத்தடில் நாம் எடுத்து கெஸ்ஸிங் போடலான்னு போட்டால் அதுவுமே வராமல் வேறு வந்துடுது. என்ன பண்ணுறது? அதனால் ஒரு மெத்தட் 2 மெத்தட்லேயே நிறுத்திடுறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவனமாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு தடவை சொல்கிறத வச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு தான் வந்து இது, நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கினிங்கன்னா, அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க பரவாயில்ல, எத்தனை நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கூட ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்த 4ஆம் தேதியில் நாம் ஒரு பழைய, அதாவது ரொம்ப லாங்கில் இருக்கிற ஒரு மெத்தட்லேருந்து தான் எடுக்கலாம். அது இப்போவுமே வந்து கண்டினியூ ஆகிருக்கு, அதனால தான் அதை சூஸ் பண்ணுறோம். பாருங்கள் எப்படின்னு. இங்கே பாருங்கள், இந்த 424 பாருங்களேன், ரொம்ப எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ லாங்கில் போகுமா அப்படின்னு நான் இதுவுமே பார்த்தேன். ஆனால் இவ்வளோ லாங்லேருந்து, ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இது ஆயிடுச்சு, இது மாதிரி வருமா அப்படின்னு கொஞ்சம் டவுட் பட்டேன். அப்படியே வந்துச்சு. ஆனால் இதை பார்த்து இருந்தோம்னா இதை மேட்ச் பண்ணிட்டு இருந்துருக்கலாம். இந்த இடத்துல வச்சு கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு இருந்துக்கலாம். சரி, இப்போ இதை வச்சு மேட்ச் பண்ணலாம். பாருங்கள், இதை பாருங்கள், 524க்கு இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா நமக்கு 424 இருக்குது. கரெக்டுங்களா? 424 இருக்குது.
இப்போ அதுக்கு மேலே பாருங்களேன் 194 இருக்குது. இப்போ இந்த 24 டைரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும்? திரும்பி தான் வரணும். ஓகேவா? 94 நமக்கு 49 தான் வரணும். இங்கே பாரு கரெக்டாக 49 தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம 104ன்னு எடுத்தோம். ஆனால் இந்த நம்பர் வந்து இந்த கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணல. வேறு இடத்துலேருந்து தான் அதை எடுத்தோம். ஆனால் நம்ம இதையும் மேட்ச் பண்ணி எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ 3வது சான்ஸ் வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா 2 சான்ஸ் தான் வருது இப்போ எல்லாம். இதில் கூட பாருங்கள், இங்கே கூட இதுக்கப்புறம் இந்த 501லேருந்து வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி 2 சான்ஸ் தான் வருது. சரி, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் 3வது சான்ஸு. ஓகேவா? இந்த கேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பார்க்கலாம். ஏன்னா இங்கே 424க்கு 524, 194க்கு 249 அப்படின்னு திரும்பி இருக்குது. ஸோ இந்த 994ல் திரும்ப நமக்கு 49 அப்படின்ற நம்பரே பிசி வச்சா இந்த 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, அப்போ 194க்கு நமக்கு 249 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ இந்த 0, அதாவது 9க்கு ஒரு 0 அப்படின்ற நம்பர், அதாவது 9ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 0 வரணும். அப்போ 0க்கு இந்த 94 திரும்ப நம்ம 49 அப்படின்னு 049 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள், 049 அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நமக்கு ஏபியில் வந்துருங்க. ஏபியில் நமக்கு ஃபஸ்ட்டு 52 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? 52 அப்படின்னு வந்துச்சு. சி போர்டு 4 வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 902 அப்படியே கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு 79 அப்படின்ற நம்பரு ஏபியில் 24 அப்படின்னு வந்துடுச்சு. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே எதுவுமே திரும்பலை. 74மே 24 அப்படின்னு திரும்பலை. இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு, இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் வந்துச்சு. 3வது சான்ஸு இது ஆப்போசிட் இல்லாமல் 00 அப்படின்னு வருமா அப்படின்னு தெரியல. அதையுமே பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தான் இவ்வளோவும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கேயுமே பாருங்களேன், நமக்கு 52 டைரெக்டாக 52ன்னு வந்துச்சா, கீழே நமக்கு என்ன வந்துச்சு 524ன்னே தான் வந்துச்சு டைரெக்டாக. இப்போ இந்த கீழே இருக்கிற 47க்கு திரும்பி கரெக்டாக 24 அப்படின்னு வந்துச்சு. இப்போது இந்த 53 வாட்ச் பண்ணிக்கங்களேன். இந்த 53 நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நான் 2ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் 75 59 நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் ஏதாவது கெஸ்ஸிங் எடுத்துங்க. நான் வந்து 155 அப்படின்ற ஒரு நம்பரை தான் சூஸ் பண்ணேன். ஆனால் இதில் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை பார்க்கலாம் இருங்களேன். இதில் பாருங்களேன், 14 நிமிஷம் பேசுனதுக்கு நீங்கள் கொடுத்த நம்பர் 155. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன நம்பரெல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். இந்த நம்பர்லேருந்து நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 75 61 06 51. இந்த 333 எனக்கே ஞாபகம் இல்லை. சரி, நான் அந்த வீடியோ பார்க்கல, அன்றைக்கி போட்டதோடு சரி. அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. ஓகே, இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இந்த 75க்கு நமக்கு ஏபியில் என்ன வந்துச்சு 52 அப்படின்னு வந்துச்சு. கரெக்டுங்களா? இப்போ இந்த 59க்கு நமக்கு ஏசியில் 54ன்னு வந்துச்சு. ஸோ இதிலேருந்து மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுங்க அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ சொல்லிட்டு தான் நான் ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னு 155 எடுத்தேன். ஓகேவா? ஆனால் இந்த நண்பர் உண்மையிலேயே கரெக்டாக பார்த்துருக்கார் வீடியோவை. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ ஆனால் அவருக்கு வந்து புரியல. அதுதான் வந்து அவர் கடைசியாக சொல்லியிருக்கார் பாருங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு. அதுதான் உண்மை. ஏன்னா புரிஞ்சிருந்துச்சின்னா கரெக்டாக இந்த நம்பருங்களை ஆப்போசிட் பண்ணியிருந்தால் கூட வின்னிங் வந்துட்டுருக்கும். ஏன்னா நேற்று நம்ம 71 எப்படி எல்லா நம்பருமே ஆப்போசிட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தோமோ, இந்த மாதிரி இந்த 44யும் 94யும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தா நேற்று நம்ம ஒரு நல்ல பிசி நம்பரை எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம். ஓகேவா? இது 524 அந்த நாளுக்கான கெஸ்ஸிங் போட்ட வீடியோ இது. ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். இந்த 75 59 மேட்ச் பண்ணி ஆப்போசிட் பண்ணியிருந்தால் நமக்கு வின்னிங் கிடச்சிட்ருக்கும். அதுதான் நீங்கள் கெஸ்ஸிங் எடுத்து பழகுங்க அப்படின்னு அது எல்லாத்தையும் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா?
அதோட மாதம் மாதம் ஒரு ஃபாலோ நம்பர்ஸு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து எப்போவுமே வந்து அது வரும் அப்படின்னு. அதை ஒரு டைம் தொட்டான்னா அடுத்த 10 நாளைக்குள்ள மீதி இருக்கிற 3, 4 நம்பரை வந்துடும். அதுதான் இப்போ நேற்று நமக்கு என்ன வந்துச்சுன்னா 29 அப்படின்னு நம்பர் வந்துச்சு ஆல் போர்டில். கரெக்டுங்களா? அப்போது மீதி இருக்கிற நம்பர்ஸை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு 5 அப்படின்ற நம்பரு அதாவது கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா 58, 85 ட்ரை பண்ணுங்கள். 4ன்ற நம்பர் வந்துச்சுன்னா 46, 24 ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். 0 வந்துச்சுன்னா 03, 50 ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியெல்லாம் வந்து 1 வந்துச்சுன்னா இந்த 1771. இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லா மாதமும் வர்றது. செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை ஒரு 10, 15 தேதியில் முடிச்சிடுவாங்க. இல்லை அப்படின்னா 10 தேதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மாத கடைசிக்குள்ளே அதை அடிச்சிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த நம்பரை ஏற்றுட்டாங்க. அதனால் நமக்கு மீதி இருக்கிற நம்பர்ஸுமே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதையுமே பார்த்துக்குங்க. இந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது என்னென்னு பாருங்கள். இந்த 52 நமக்கு 52ன்னே வந்துச்சு. இந்த 47, 24 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 53 வாட்ச் பண்ணிக்கோங்க. 53க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 08. இங்கே பாருங்கள் அதே மாதிரி நமக்கு 52 வந்தது மாதிரி 75. அந்த 75க்கு ஒரு 74, அதாவது நமக்கு இப்போ 24 அப்படின்னு வந்துச்சு. இந்த 75 52ன்னு திரும்பிச்சு. இந்த 74 74 அப்படின்னே வந்துச்சு. இப்போ இந்த 53 இங்கே 03 அப்படின்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ இது அப்படியே பாருங்கள். மார்ச் மாதத்தில் வந்துடுங்க. இந்த மார்ச் மாதத்துலேயும் பாருங்கள் அதே சேமு. அங்கே நம்ம 75ன்னு பார்த்தோம், அது இங்கே 25. அங்கே 74ன்னு பார்த்தோம், அது இங்கே 92. அங்கே 35ன்னு பார்த்தோம், அது பாருங்கள் கரெக்டாக 08ன்னு 80. ஓகேவா? அதாவது அதே 3 நம்பர் தான் திரும்ப திரும்ப இங்கே. ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கேருந்து பாருங்கள், இது எல்லாமே ஒரே மாதிரி. ஓகேவா? இப்போது அதை அப்படியே பாருங்கள். திரும்பவும் பாருங்கள் அந்த 80 பாருங்கள். திருப்பி ஏசியில் பாருங்களேன், மறுநாளே 80 ஏசியில் கரெக்டாக திருப்பி அப்படியே 80ன்னு வைக்கும்போது இந்த 92 பாருங்கள் அப்படியே 74 அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகேவா? 74. அப்போ இந்த 25 பாருங்கள் அப்படியே 75. ஸோ இந்த 4மே கரெக்டாக வாட்ச் பண்ணுங்களேன். இந்த நம்பரும் இந்த நம்பரும். ஓகேவா? புரியுதா பார்த்துங்க. இதில் ஒன்றுமே புரியறதுக்கு குழப்பத்துக்கு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வர நம்பர்ஸு. ஓகேவா? அப்போது அதை அப்படியே திருப்பி பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் தொடர்ந்து அப்படியே அதே மாதத்தில் க்ளீனாக எப்படி முடித்தாங்கன்னு பாருங்கள். இப்போ ஏன் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த மாதிரி ஏபியில் வந்திருக்கு. கரெக்டாக? ஏபியில் என்ன வந்திருக்குன்னா இது பாருங்கள் 52க்கு இங்கே 25 இருக்கா? 25க்கு இங்கே 52. இப்போ இந்த 92க்கு 24. ஓகேவா? 92க்கு நமக்கு 24. அப்போது இந்த 80ன்ற நம்பரை இங்கே ஏபியில் வச்சா எப்படி வரும்? ஓகேவா? ஏபியில் 80 அப்படின்ற நம்பரை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 80 அப்படின்ற நம்பரை எப்படி ஆப்போசிட் பண்ணலாமோ அந்த மாதிரி வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் வந்து 049 அப்படின்ற நம்பரை மேட்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த சொல்கிறது எல்லாமே நீங்களே வந்து மேட்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது அதே மெத்தடில் இன்னொன்று பார்க்கலாம். இதுவுமே நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் 224, அதாவது பிசி 24க்கு அப்படியே பிசி 24. ஓகேவா? இப்போ இந்த 44க்கு பாருங்கள். பிசி 44க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் என்ன வரணும்? 49. ஓகேவா? 24க்கு டைரக்ட் 24. இது வந்து 224 ரிசல்ட். ஓகேவா? அது நான் மார்க் பண்ணும்போது பாதியில் இப்போ பார்த்தீங்கன்னா 24க்கு டைரெக்டாக 24ன்னு வந்துச்சு. இப்போ 44க்கு 49 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இந்த 70 அப்படின்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணிடணும். எப்படின்னா 24க்கு அப்படியே வந்துச்சு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. அப்படின்னா இங்கே இந்த 70ன்ற நம்பரை 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணிடலாம். புரியுதா பாருங்கள். அப்போது 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா 25 அப்படின்னு வரணும். 24க்கு ஒரு 24, 44க்கு ஒரு 49, 70க்கு ஒரு 25.
அப்போ 25 திருப்பி 52 அப்படின்னு வைக்கலான்னு வைங்க. ஏன்னா இந்த 2 நம்பருமே திரும்பல. 52 அப்படின்னு வச்சோம்னா, இப்போ இந்த 80 இங்கே மேட்ச் பண்ணுங்களேன். 80 மேட்ச் பண்ணும்போது ஒருவேளை 85 அப்படின்னு வந்துச்சுன்னா 852 அப்படின்னு வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த பாருங்கள் 80, 74, 75 ஓகேவா? 24 25 24 தான் 92 திரும்பவும் ஒரு 80. இதே மெத்தடில் நம்ம பார்க்கும்போது 52 24 ஸோ இந்த 80 நாம் 85 அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் 53க்கு ஒரு 03 அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இங்கே 80க்கு 80 தான் இறங்கியிருக்கு. ஸோ இது 3ஆவது டைமு அதே தான் நாம் 03 வந்துச்சு, 53 வந்துச்சு, 80ன்னு வந்துச்சு. ஒருவேளை 85 அப்படின்னு கூட வரலாம் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 852 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அப்போ நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 0, 49, 852. ஓகேவா? இப்போது இன்னொன்று இதுலேருந்தே நாம் ஒன்று எடுக்கலாம். எப்படின்னா இந்த 24 டைரெக்டாக 24 அப்படின்னு வச்சிடலாம். இதை 49 நம்ம 24 44 அப்படி இல்லைன்னா இந்த 24 74 அப்படின்னு வச்சிடலாம். ஓகேவா? 74 இது 94. 74 நமக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 24 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 94 நமக்கு டைரெக்டாக 49 அப்படின்னு திரும்பிடுச்சின்னு வைங்க. அப்போது 74க்கும் 94க்கும் கேப்பில் 84 அப்படின்ற ஒரு நம்பரு நிற்கிது. ஓகேவா? 84 நம்ம இப்போது 48 இல்லை 84 அப்படின்னு பிசி செட் பண்ணோம். புரியுதா பாருங்கள்? இதை 74 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை 94 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 74க்கும் 94க்கும் 84 அப்படின்ற நம்பரை இங்கே வைக்கலாம். அப்போ 84 அப்படின்னு நம்பர் வரும்போது இந்த 08 நம்ம 80 நம்ம 08 அப்படின்னு செட் பண்ணி 084 அப்படின்ற நம்பரையும் மேட்ச் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா பாருங்கள்? 24க்கு 74 இந்த அப்புறம் இந்த 94 அப்படியே திருப்பி 49 அப்படின்னு வச்சாச்சு. அப்போது இந்த 49 திருப்பினதுனால நாம் இந்த 74க்கு 84 டைரெக்டாக 84 அப்படின்னு நம்பர் பிசி வச்சா இந்த 08 நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தில் நான் 584 அப்படின்ற ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இன்னுமே வரல. ஒருவேளை 582க்கு பதிலாக 584 அப்படின்னு வருமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள், கேரளா டியர் லாட்ரி புக்கிங் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா கால் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நாம் என்ன நம்பர் எடுத்தோம் பாருங்கள். ஏபியில் 5808 ட்ரை பண்ணுங்கள். பிசியில் 84 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி நீங்கள் சேர்த்து ப்ளே பண்ண முடியல அப்படின்னா இந்த 0858 ஏபி. ஓகேவா? இந்த 0858 ஏபி அதுக்கு வந்து பிசியில் வந்து 84 அப்படின்ற ஒரு நம்பர். 84 இந்த 0858 இதுதான் கெஸ்ஸிங்கு. இந்த 82 அதுவுமே வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? 852 584. ஓகேவா? ஏபியில் இந்த நம்பரை மேட்ச் பண்ணி பாருங்கள். 85 58 08 அப்படின்னு. பிசியில் 84 அப்படின்ற நம்பரை மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே பாருங்கள், நம்ம இன்னும் ஒரு 5 தேதி போட்டோம். ஏதாவது ஒரு நல்ல ஃபாலோ நம்பரிங் எடுக்கலாம். ஓகேவா? 52 வந்துச்சு இந்த மாதம். எப்போல்லாம் 52 அப்படின்ற நம்பர் வந்துடுதோ அந்த மாதம்லாம் நமக்கு 75 57 0770 அப்படின்ற நம்பர் வந்துனே இருக்கும்.
பாருங்கள். ஏன்னா போன மாதம் கூட பாருங்கள் இந்த 20 வந்துச்சு, 20, 25ன்னு வந்துச்சு. எத்தனை தடவை அந்த நம்பர் வந்திருக்கும் பாருங்கள். இந்த 07 வந்துச்சா, அடுத்து பாருங்கள் இந்த திரும்பவும் 52, அப்போ திரும்ப 75, அப்புறம் அதனுடைய செட்டு நம்பர்லாம் பாருங்களேன். அது பாருங்கள் 0220, திரும்ப ஒரு 25, அப்போ நமக்கு இன்னொரு அந்த 52 வந்துச்சு. திரும்ப பாருங்கள் 75, 25, அந்த செட்டு நம்பர் வந்துனே தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த மாதம் திரும்ப வந்து 52 அப்படின்னு வந்துச்சு. அதனால் 0770, 75, 57 இதெல்லாம் திரும்பி வருமானு பாருங்கள். 0220 அதெல்லாம் வந்து கெஸ்ஸிங்கில் வரும்போது அந்த நம்பரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.